Glory, hallelujah, Rigabalaganagaduru. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நல்ல பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் இன்னும் நெருங்கி கிட்டி சேர மகிமைப்படுத்த உங்களுடைய வாக்கினால என்ன நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமினால என்ன நிரப்புங்க. உங்களுடைய தயை உள்ள போதகங்களை நிரப்பட்டும், தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி சகோதரி பிரின்சியை வரவேற்போமா? glory to God. கர்த்தர் நல்லவர். நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. நன்றி இயேசுப்பா, எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட என் தகப்பன் நீர் பேசும்படியாக என்னை ஒப்பு கொடுக்குறாங்க. என்னை மறைத்த என் தகப்பன் நீர் வெளிப்படுவீராகப்பா. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்களும் கீழ்ப்படிவதற்கு, அதன்படி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் தகப்பன் நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். தடைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க, சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாங்க, அச்சம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பது நம்மளுடைய வேலை. நம்ம அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். இளமையை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் அடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும்
நடக்கையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் யார் சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பவுல் தீமோத்தேயுக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்றார். இந்த தீமோத்தேயு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தீமோத்தேயு வந்து பவுலுடைய ஊழிய உதவியாளர், அவருக்கு சப்போர்ட்டா நிற்கிற ஒரு மனுஷன் தான் இந்த தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயுடைய தகப்பன் வந்து ஒரு கிரேக்கர். இந்த தீமோத்தேயோட ஒரு தாய் வந்து யூத பெண். அவங்கள குறித்து 2 தீமோத்தேயு 1:5 சொல்லப்பட்டிருக்குது. அவங்க பேர் ஐனிகேயா. நீங்கள் அதில் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தாய் வந்து ஒரு யூத பெண். தீமோத்தேயுடைய ஊர் என்ன அப்படின்னா லீஸ்திரா. இந்த ஊரை சார்ந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு தன்னுடைய சிறு வயதிலிருந்தே சத்தியத்தை நன்கு அறிந்தவர் என்பதாக கமெண்ட்ரி சொல்லுது. அப்போ இவர் வந்து ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது இவருடைய வயது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணும்போது இவருடைய வயசு வந்து 20 இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் மூலமா கமெண்ட்ரியில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு 20 வயசுல ஒரு இளம் ஊழியனா என்ன பண்றாருன்னா, அந்த தீமோத்தேயு அவருடைய ஊழியத்தை பவுலோடு கூட இணைந்து அவர் தொடங்குறார். இந்த இளமை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பருவம், அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியட் என்ன அப்படின்னா நம்மளுடைய யூத் தான். இதுல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு வருது. ஸ்ட்ரகிள்ஸ் மீன்ஸ் போராட்டம், பாடுகள் அதிகமாக நம்மளுக்கு வருது. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணுறோம். அப்படின்றப்ப இந்த சூழ்நிலையில், அதாவது இந்த யூத் பீரியடில் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஏறி போகும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது இந்த யூத் பகுதியை நம்ம ஜெயமாக கடந்து போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீமோத்தேயு தேவனால் கனம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். தேவனால் கனம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து தான் பவுல் சொல்றாரு, நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷ் வெர்ஷன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ இளைஞன் என்பதால் யாரும் உன்னை தாழ்வாக எண்ணும்படி விடாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட இங்க வந்திருக்க எல்லாரும் டீனேஜ் அதை தாண்டி தான் என்ன பண்றோம் இருக்கிறோம். இப்போ இந்த பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பீரியட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பீரியட்ல நம்ம தேவனை சந்திக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் நம்மளுடைய இந்த யூத் பீரியடை அவருடைய கரத்துல எடுத்து நம்ம நடத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யூத் பீரியட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பொறுப்புகள் வந்துடும். அப்போ இந்த யூத் பீரியட்ல நம்ம இருக்கிற மாதிரி திருமணம் ஆனவங்க கிட்ட கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, நேரமே இல்லை, நேரமே இல்லை, நேரமே இல்லை. அப்போ இந்த யூத் பீரியட்ல கணவனை பார்க்கணுன்ற அவசியம் உண்டா? இல்ல. பிள்ளைகளை பார்க்கணுன்ற அவசியம் உண்டா? இல்ல. அப்ப இந்த யூத் பீரியட் யாருக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுதுன்னா தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுது. இப்ப தேவனும் என்னுடைய யூத் பீரியட், என்னுடைய எதிர்காலமும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிகழ்வு, பிரசன்ட் அப்படின்னு நம்ம தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால கனம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தே பவுல் என்ன சொல்றாரு, உன் இளமையை குறித்து நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையா இரு, கவனமா இரு. யாரும் உன்னை என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. யாரும் உன்னை தாழ்வா என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், உன்னுடைய இளமையை குறித்து நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீ இளைஞனா இருக்கிற, நீ எல்லாருக்குமே என்ன பண்ணணும், தாழ்மைப்படணும். உன்னைய பத்தி தாழ்வா யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படிங்கிறதாக பவுல் அவரை பார்த்து சொல்றதை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இப்போ என்னுடைய எதிர்காலத்துல நான் என்னுடைய இந்த யூத் பீரியடை நினைச்சு பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ள வந்து மகிழணும். நான் என்னுடைய யூத் பீரியட்ல நான் என்ன பண்ணேன், இப்படி இருந்தேன், தேவனுக்காக நான் இவ்வளோ காரியங்களை செஞ்சேன், இந்த மாதிரி நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும், மகிழணும். அந்த பீரியட், இந்த யூத் பீரியடை கடந்து போகிற அந்த ஸ்டேஜ்ல நான் யூத் பீரியடை நினைக்கும் போது என்னுடைய உள்ள எப்படி இருக்கணும், சத்தமா மகிழணும். அதை விட்டுட்டு ஐயோ என்னடா நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம யூத் பீரியடை இப்படி வம்பாக்கிட்டமே நினைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லைஃப், இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற லைஃப்ல நம்ம தேவனோட நேரத்தை செலவழிக்கும் பொழுது தேவன் நம்மளை யாரும் அசட்டை பண்ண அவர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் அசட்டை பண்ண விட மாட்டாரு அப்படின்னா நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கணும் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நம்ம இந்த இளமையை என்ன பண்ண முடியும்னா
தேவனுக்குள்ள கடக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம பிரயாசப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய இளமை ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய யூத் பீரியட் சவுண்டே வரல. அல்லேலூயா, சவுண்டா? நம்மளுடைய யூத் பீரியட் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பவுல் அவரை பற்றி சொல்றாரு, நீ உன்னுடைய இள வயசுல என்ன பண்ணு, நீ அசதியா இராத, உன்னுடைய யூத் பீரியட் என்ன பண்ணு, நீ கவனமா பார்த்துக்கோ. என்னென்ன காரியத்திலாம் நம்ம கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் காரியங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது அதுல சொல்லப்பட்டிருக்குது, உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம எந்த காரியத்துல சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்னா சரியா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு? தேவன் விரும்புகிறாரு. நீங்க வாசிங்க யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப இந்த யோபுவோட சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆசீர்வாதத்தை இழந்தாரு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தாரு, தன்னுடைய சரீர சுகத்தை இழந்தாரு. இப்படி இருந்த சூழ்நிலையில இப்போ அவருடைய எலும்பு தான் அவருடைய மனைவி, அப்படிதானே? தேவன் வந்து அவருடைய மனைவியை மட்டும் எடுக்கல. எதுக்காக அப்படின்னா, இப்படி ஒரு டெஸ்ட் யோபுக்கு வைக்கும்படியாகலாம். அவருடைய வாயின் வார்த்தையில அவர் கவனமா இருக்காரா, அவருடைய வாயின் வார்த்தை எப்படி பட்டதா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்படியாக தான். அவருடைய எலும்பு தானே அவருடைய மனைவி, அந்த எலும்பை வச்சு அவரை குத்துறார். என்ன சொல்றாங்க அவங்க மனைவி? நீங்க என்ன பண்ணு, இன்னுமா நீ ஜீவனோட இருக்க, நீ தேவனை தூஷித்து என்ன பண்ணிரு, ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் அழகா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுறது போல என்ன பண்ணாத, பேசாத. ஏதாவது அவதூறா பேசியிருக்கிறாரு அதுல? இல்ல, அப்படிதானே? கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல? தன்னுடைய உதடுகளினால கூட அவர் என்ன பண்ணலையா, பாவம் செய்யல. அப்போ அவருடைய வாயின் வார்த்தையில யோபு ரொம்ப கவனமா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதுங்கிறத நீங்களும் நானும் நிதானித்து அறியணும். அல்லேலூயா. நம்ம ஒரு வார்த்தை பேச போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை நான் பேசினா ஒருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா அப்படிங்கிறத யோசிச்சு நீங்களும் நானும் பேசுகிறவர்களா என்ன பண்ணணும், காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கோபம் வர்றது இயல்பு தான், அப்படிதானே? கோபம் வந்த உடனே நாம எப்படி பேசணுன்றது நமக்கே தெரியாது. கண்ட மணிக்கு என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம். பேசிட்டு தான் என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஐயோ இப்படி பேசிட்டோமே, ஐயோ இப்படி பேசிட்டோமே, இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம யோசிக்கிறோம். நானும் என்னோட வாழ்க்கையில நிறைய எப்படி அனுபவிச்சிருக்கிறேன். எங்க அண்ணனை ஏதாவது சொல்லிடுவேன், சண்டை ஏதாவது வரும்போது அவனை ஏதாவது கடுமையா ஒரு வார்த்தை விட்டுட்டு அவன் அப்படி போயிடுவான். ஆனா நான் யோசிப்பேன், மனசு ரொம்ப அங்கலாய்ப்போம். ஏன் நம்ம இப்படி பேசிட்டோம், ஏன் இப்படி நம்ம ஒன்று சொல்லிட்டோம், நம்ம உடன் பிறந்த சகோதரன் தானே, அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது என்னோட ரத்தம் தானே, அப்படிதானே? இப்ப என்னோட ரத்தம் பாடுபடும் போது நான் சந்தோஷமா இருப்பேன் இல்ல. அப்போ நம்மளுடைய கோபத்துல நம்ம பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது. அநேக நேரம் என்னுடைய அப்படி இருதயம் அப்படியே கலங்கும், இப்படி பேசிட்டோமே, இப்படி பேசணும், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், கொஞ்சம் நான் என்னுடைய வார்த்தையை நான் நிதானிச்சு அறிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக நாள் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டது உண்டு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு? பேசியாச்சு. இப்போ காசை கீழே போட்டோம் அப்படின்னா எடுத்துடலாம், வார்த்தையை போட்டோம்னா எடுக்க முடியுமா? முடியாது. வார்த்தை தான், நம்ம என்ன பேசுறோமோ அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்றப்ப நம்மளுடைய வார்த்தையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். யாக்கோபு 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, நாவு வந்து ஒரு நெருப்பு, அது என்ன பண்ணுவானா தன்னுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுமா. நம்மளுடைய லைஃப்ல என்ன பண்ணுதுன்னா அது ஸ்பாயில் பண்ணுது. அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்துக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இந்த வாயால தேவன் என்ன பண்றோம், துதிக்கிறோம். இந்த வாயால தேவன் என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம். அதே வாயால என்ன பண்றோம், எழுத்து வீட்டுக்காரங்கள பேசுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்கள பேசுறோம், ஃப்ரெண்ட பேசுறோம். கண்டபடி வாயில என்ன வருதோ அடிச்சு விட்டுரு பேசுறோம் தானே, சபிக்கிறோம். நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா சரளமா வரும் வாயில இங்கிலீஷ் வேர்டு, அப்படிதானே? அல்லேலூயா. என்ன ரொம்ப நல்லவர்கள் போல என்ன பாக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாயின் வார்த்தையில ரொம்ப என்ன பண்ணணும், நம்ம கவனமா இருக்கணும். உண்மையை சொல்லி 2 அடியை வாங்கிடலாம், பொய்யை சொல்லி 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 ஒன்றை மறைக்க ஒரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய்.
அப்படி பொய் என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், பெருகிட்டே தான் இருக்கும். இதே நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையை சொல்லி அடி வாங்கணும் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு பரலோகத்துல உண்டு. அல்லேலூயா. யோசேப்பு தனக்கு வந்த சொப்பனத்தை தான் சொன்னாரு, அப்பா கிட்டையும் சகோதரர்கிட்டையும் சொன்னாரு. சொன்னது நிமித்தம் அவருக்கு கிடைச்சது என்னது? வெறுமை, வெறுப்பு, பகைமை, சகோதரர்களால் பகைக்கப்படுறது. ஓ, இவருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதோ அப்படின்னு சகோதரர்கள் எண்ணி அவர் என்ன பண்றாங்க, பொறாமை, ஒரு பொறாமை அவர் மேல சகோதரர்களுக்கு வந்துட்டு. அவர் உண்மை எதிர சொன்னார், தனக்கு வந்த சொப்பனத்தை அப்படியே சொன்னார். ஏதாவது மாற்றி சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப அவர் வார்த்தையில அவர் கவனமா தான் இருந்தார், உண்மையதான் பேசினார். சில நேரங்கள்ல நம்ம உண்மையை பேசுறதுனால அடி விடும். அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, தேவனுடைய நாமத்திற்கு அது நல்லது, மகிமைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான பலன் நமக்கு நிச்சயமா உண்டு. அல்லேலூயா. அதுக்காக நீங்களும் நானும் நம்மளுடைய இப்படி இது நடந்தா எனக்கு இப்படி ஒரு அடி விழுமே, அப்ப நம்ம இப்படி பேச வேண்டாம், இப்படி மாத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுனால ஒரு நாள் அது எப்படியும் கண்டுபிடிக்கப்படும் தானே. நம்ம ஒன்று போய் சொன்னோம் அப்படின்னா ஒரு நாள் அது எப்படியும் தெரிய வர்றதுதான். அதுக்கு நம்ம முன்னாடியே சரண்டர் ஆயிட்டோம்னா அது அப்பவே என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். அப்ப நம்மளுடைய வாயின் வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத யோபு என்ன பண்ண உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப கவனமா என்ன பண்ணணும் இருக்கணும். நம்மளுடைய வாயின் வார்த்தையை ரொம்ப என்ன பண்ணணும்னா பிரீதியா இருக்கணும். நம்மளுடைய கணவருக்கு விரோதமாகவோ, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ, நம்மளுடைய மனைவிகளுக்கு விரோதமாகவோ, அதாவது நம்மளுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவோ, சகோதரர்களுக்கு விரோதமாகவோ, திருச்சபைக்கு யாரை குறித்தும் எந்த ஒரு இழிவான வார்த்தைகளும் நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அது தேவன் என்ன பண்றாரு, விரும்பல. அது தேவன் என்ன பண்றாருன்னா அதை வெறுக்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தை தேவன் முதலாவது மகிமைப்படணும். ரெண்டாவது நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா அது மூலமா தேவன் நாமும் உங்க மூலமா மகிமைப்படணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் தான் நீங்களும் நானும் பேசுகிறவர்களா என்ன பண்ணணும், காணப்படணும். அப்போ முதலாவது இளமையை குறித்து நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா எச்சரிக்கையா இருக்கணும். யாரும் உங்களுடைய இளமையை குறித்து அசட்டை பண்ணாதவாறு நீங்களும் நானும் தன்னை காத்து கொள்ளணும். அப்புறம் என்ன பண்ணணும், வார்த்தையில என்ன பண்ணணும், நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். வாயின் வார்த்தை பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவானதா என்ன பண்ணணும், காணப்படணும். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நடத்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வார்த்தை, அதுக்கப்புறம் நடத்தை. நடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவா குறித்து இதுல அழகா சொல்லப்பட்டிருக்குது. நோவா நீதிமானும் உத்தமனுமா இருந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. நோவா இருந்த அந்த பூமி எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொன்னா முதலாவது அது பாவத்தினால நிறைந்திருந்தது. ரெண்டாவது அந்த அந்த பூமியானது அக்கிரமத்துல பெருகி போயிருந்தது. மூன்றாவது மனுஷனுடைய நினைவுகள் எல்லாமே பொல்லாததா என்ன பண்ணுதுன்னா தேவனுக்கு முன்பாக பொல்லாததா காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான், இந்த மனுஷர்கள் மத்தியில தான் நோவா என்ன பண்றாருன்னா வாழ்ந்து வந்தார். ஆனா இந்த நோவா உலகத்தின் காரியங்களுக்கு, அந்த பூமியினுடைய சுபாவத்துக்கு தன்னை என்ன பண்ணலையா, விட்டு கொடுக்கல. தேவனுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாரு, நீதியா இருந்தார், உத்தமமா நடந்தார். அவருடைய நடத்தையில அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கவனமா இருந்தாரு. அவருக்கு முடியும் தானே, உலகத்துக்கு தன்னை வச்சு கூட அவருக்கு முடியும், அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அதை அவர் விரும்பல. அவர் தேவன் என்ன எப்படி பார்க்கிறார், தேவன் என்னுடைய நடக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி தேவன் எப்படி விரும்புகிறாருங்கிறத மட்டும் பார்த்தனால அவர் உத்தமமா அவர் நீதிமானா வாழ்ந்ததை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடக்க எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள வந்தா ஒரு வேஷம், வெளியில போனா ஒரு வேஷம், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளோட நடக்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா அந்த சுபாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்காதனாலதான் அடுத்து வந்த அழிவுக்கு நோவாவோட குடும்பத்தை தேவன் பாதுகாப்பா காக்குறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நடக்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கறத என்ன பண்ணணும்னா நிதானித்து அறியணும். இந்த சபைக்குள்ள ஆத்துமாக்கள் வரணும்னு சொல்லி என்ன பண்றோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், திருச்சபைக்கு வர்றோம், ஜனங்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நம்மளுடைய நடக்க சரியா இருந்தாதான் நம்ம ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். நம்மளுடைய நடக்க சரியில்லாத பட்சத்துல யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சபைக்குள்ள கொண்டு வர முடியாது, சபைக்குள்ள நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஆத்மாவை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சுதந்திரிக்க முடியாது. அப்போ நம்ம சரியா இருந்தா மாத்திரம்தான் ஆத்மாக்கள் என்ன பண்ண முடியும்னா சுதந்திரிக்க முடியும். யோபு குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறாரு சாத்தான் கிட்ட.
யோபு மேல நீ கவனம் வைத்தாயா? அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு வில்லவரவனுமா இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவன் சாட்சி கொடுக்குறாரு. நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குறாரா இல்லையோ? பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா சாட்சி கொடுப்பாங்க, அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. எய்த்து வீட்டுக்காரங்க சாட்சி கொடுப்பாங்க, இந்த அக்காவா, பிரின்சியா, இவ அப்படிதான், இவ அப்படிதான், இவ இப்படிதான் சொல்லுவாங்க தானே. இப்போ நம்ம வந்து ஒருத்தட்ட அன்பா பேசி பழகணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அன்பா நடந்த காரியங்கள் எல்லாமே மறந்துடும். அது வரைக்கும் இந்த பிரின்சி எப்படி அவங்ககிட்ட அன்பு செலுத்தினா, எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாங்கிறது எல்லாமே மறந்துடும். இந்த பிரின்சி எப்படி ஹார்ஷா நடந்துக்கிட்டா அதுதான் என்ன பண்ணும், முன்னாடி வந்து நிற்கும். அப்போ பிரின்சியை பார்க்கும்போதுதான் என்ன காரியம் வரும்? இவ அப்படி நடந்துக்கிட்டா, இவ அப்படி நடந்து, இவ சாட்சி வந்து சரியில்லை அப்படிதான் என்ன பண்ணும், வரும். அப்ப இன்னைக்கு புதிய ஆத்துமாக்கள் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சாட்சியை தான் அவங்க பார்க்குறாங்க. இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, இவங்களுடைய சாட்சி எப்படி இருக்குது, இவங்களுடைய சாட்சி தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்குதா, நம்ம தான் முன்மாதிரியா இருக்கணும். வரக்கூடிய ஜனங்களுக்கு நம்ம முன்மாதிரியா இருந்தாதான் நம்மளை பார்த்து வருகிற ஜனங்கள் அவங்க ஒரு முன்மாதிரியா மாறுவாங்க. நம்மளே நடக்கையில சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. உள்ள இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சபைக்கு தான் போனேன், இவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம இந்த சபைக்கு போகணுமா அப்படிங்கிற சத்தம் வந்துட்டு தெரியுமா அவங்களுக்கு. இனிதான் வரப்போது கிடையாது, வந்துட்டு அந்த சத்தம். எவ்வளவோ ஆத்மாக்களை நம்ம இழுத்து போறதுக்கு காரணம் இதுதான். நம்மளால ஆத்மாவை சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் இதுதான், நம்மளுடைய சாட்சி சரியில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம சண்டை, எய்த்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை, நம்மளுடைய வாயின் வார்த்தை அவதூறான வார்த்தை, தூஷணமான வார்த்தை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஈடுபட்டிருக்கும் பொழுது ஆத்மாக்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் சாட்சியை காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய நடக்க தேவனுக்கு முன்பாக அது செம்மையா காணப்படணும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்மாக்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய இளமை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய நடக்கை தேவனுக்கு முன்பாக அது செம்மையானதை என்ன பண்ணணும், காணப்படணும். வெளியில ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் போட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால எந்த பயன் இருக்கு நமக்கு? ஒண்ணுமே கிடையாது, அப்படிதானே? இப்போ தேவன் எனக்குன்னு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரு, நித்திய ஜீவனும் இருக்கு, மரணத்தின் வாசலும் இருக்கு. இதுல நான் எது செலக்ட் பண்றேனோ அதுதான் எனக்கு. தேவன் என்னை தள்ள மாட்டார், நித்திய ஜீவனுக்குள்ள போப்பான்னு தள்ள மாட்டார். நான் எதை எடுக்கிறேனோ அதுதான். நம்மளுடைய நடத்தை எப்படிப்பட்டதா இருக்குதோ அதுக்கேற்ற பலன் தான் நம்ம அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை மரணத்தின் பாதைக்கு நேராக கொண்டு செல்லும்படியா நம்மளை அழைக்கல, நம்மளை திருச்சபைக்கு கொண்டு வரல, நம்மளை ரட்சிக்கல. நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு நோக்கம். அந்த நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நடக்கையில முதலாவது நம்ம சரியா இருந்தா மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவனில் நீங்களும் நான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மோகனங்கள் குறித்து ஒரு காரியம் சொல்லணும்னா, மோகனங்கள் வந்து தன்னுடைய தனிப்பட்ட அறையில, அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செப்பரேட் ரூம்ல அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போலதான் அமெரிக்காவில் அவங்க மெசேஜ் கொடுத்தாலும் இருப்பாங்க. இது வந்து அப்பாத்துல எனக்கு சொன்ன காரியம். மோகனங்கள் வந்து ரூமுக்குள்ள ஒரு மாதிரி, ஹாலுக்குள்ள ஒரு மாதிரி, திருச்சபைக்கு வந்தா அங்க ஒரு மாதிரி, வெளியில மெசேஜுக்கு போனா அங்க ஒரு மாதிரி, அப்படி இருந்ததே கிடையாது. மோகனங்களும் அப்பாத்திரையர்களும் ரொம்ப க்ளோஸ் ஊழியத்துல. அவங்க சொல்ற ஒரு காரியம் சாட்சி கொடுக்குறாங்க மோகனங்கள் பத்தி, இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து மாறவே மாட்டாங்க. நான் ரூமுக்குள்ள அவங்களை எப்படி பாக்குறேனோ அப்படிதான் நான் வெளியே அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய சாட்சி அப்படி இருக்குது. அப்ப நீங்களும் நானும் அப்படி மாறணும். வீட்டுக்குள்ள பிரின்சி இப்படி இருப்பா, வெளியில பிரின்சி இப்படி இருப்பான்ற வார்த்தை யாருமே சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் பிரின்சி ஒரே மாதிரி தான் இருப்பா, இப்படிதான் இருப்பா, இதுதான் அவனுடைய சாட்சின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நலமான சாட்சியை சொல்லுகிறவர்களா நம்ம வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நடக்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடரல் வருவது அவசியம் வசனம் சொல்லுது. அது எந்த மனுஷனாலும் அந்த இடரல் வருதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்னை பார்த்து இவ இடறி போறா அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஐயோ கிடையாது, அவ தப்பிச்சிருவான், நான் செத்துருவேன். அப்படிதான் இடரல் வரும் தான். அது யாரால வருது, நம்மளால ஒருத்தவங்க இடறி போறாங்களா, நம்மளுடைய வாயின் வார்த்தையினால ஒருத்தர் இடறி போறாங்களா, நம்மளுடைய நடக்கை சரியில்லாதனால ஒருத்தர் இடறி போறாங்களா அப்படின்னா நமக்கு தான் ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னொருத்தருடைய காரியத்துக்கு நம்ம ஐயோவா மாறுறதுக்கு நம்மளே காரணமா என்ன பண்ணக்கூடாது,
இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய நடக்கையில, நம்மளுடைய வார்த்தையில எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நம்ம சரியா காணப்படணும். அப்போ முதலாவது நம்மளுடைய வார்த்தையில நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா காணப்படணும், சரியாய் காணப்படும். நம்முடைய வார்த்தை தேவனுக்கு முன்பாக பிறர் பக்தி விருத்தி உண்டாகும்படியா இருக்கணும். ரெண்டாவது நம்மளுடைய நடக்கை பின்னாடி வருகிற அந்த விசுவாசிகளுக்கு நீங்களும் நானும் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழும்படியா நம்மளுடைய நடக்கை என்ன பண்ணணும், காணப்படணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பு. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் இருக்க. மூணாவது அன்பு குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோசேப்பு பத்தி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 13வது வசனம். யோசேப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சகோதரர்களா அவருக்கு பகமை வந்துச்சு. எதனால அப்படின்னா அப்பா அதிகமா யோசேப்பை நேசித்தாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தினால ஒரு பகைமை சகோதரர்கள் மூலமா. வசனம் 4 அதே அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா பகைத்தார்கள்னு இருக்கும். அந்த அப்படி அடுத்த வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் பகைத்தார்கள்னு இருக்குதா. அப்போ ஃபர்ஸ்ட் பகை வருது, ரெண்டாவது இன்னும் அதிகமா என்ன பண்றாங்க, பகைச்சாங்க. முதலாவது அப்பாவுடைய நேசம் இவருக்கு அதிகமா இருக்குதுங்கிறதுனால ஒரு பகை வந்தது. ரெண்டாவது சொப்பனத்தின் மூலமா இவர் அதிகமா என்ன பண்றாங்க, பகைக்கிறாங்க. ஒரு பொறாமைங்கிற காரியம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, வந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில யோசேப்பை யாருமே கண்டுக்கல. இப்படி இருந்த சூழ்நிலையில தான் தகப்பன் யோசேப்பை கூப்பிட்டு நீ போய் ஒரு சகோதரர்களை பார்த்துடுவான்னு சொல்லி அனுப்பும் பொழுது அவர் அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க என்ன சொல்றாருன்னா, அவன் இதோ போகிறேன் என்றான். யாரை பார்க்கறதுக்கு போறான், தன்னை வெறுத்த சகோதரர்கள், தன்னை பகைத்த சகோதரர்கள். அப்பா என்ன நேசிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக என் மேல பொறாம கொண்ட சகோதரர்கள், அவர்களை பார்க்கறதுக்கு என்ன பண்றான், போறான். எதனால போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு சகோதரர்கள் மேல இருந்த அன்பு. எதுலையாவது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பகைத்தான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கா, இல்ல. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை வெறுத்து ஒதுக்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா, இல்ல. அப்ப சகோதரர்களை அவர் அவ்வளவா நேசிச்சார். யோசேப்பு அதிகமா நேசிச்சனாலதான் தகப்பன் சொல்லும் போது உடனே போகிறதுக்கு அவர் ஆயத்தமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய அன்பு இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மளுடைய சொந்த கணவர் இடத்துல நம்ம அன்பு கூறுகிறோமா, நம்ம மனைவி இடத்துல அன்பு கூறுகிறோமா, நம்ம பெற்ற பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறுகிறோமா. இது நம்ம ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலுமே சபைன்னு வரும்போது சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகள் மீது நம்ம அன்பு கூறுகிறோமா. இந்த சபையில எனக்கு ஒருத்தர் கூட பகை கிடையாது, யாருமே எனக்கு எதிரி கிடையாது, எல்லார் மீதும் நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே போல நான் நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2-3 பேர் தான் வாய் தரீங்க. அப்போ அன்பு என்ன பண்ணல, இல்ல, அன்பு குறைப்பட்டிருக்கு. அப்படிதானே ஆதியில கொண்டிருந்த அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் நான் என்ன நேசிச்சாதான் பிறரை நேசிக்க முடியும். அப்படிதானே, நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே போல பிறரை நான் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் மீட்டு கொண்டார். அவருடைய அன்பு ரத்தத்தை சிந்த வச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பு செலுத்துறதுக்கு அவர் சொன்னாரா, நீங்க ரத்தத்தை சிந்துங்கன்னு சொன்னாரா, இல்ல. ரத்த சிந்த சொல்லல. என்ன பண்ணுங்க, கூடுமான மட்டும் என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க, சமாதானமா இருங்கன்னு சொல்றேன். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே என்ன பண்ணணும்னா நிதானித்து அறியணும். தன்னை வெறுத்த சகோதரர்கள், தன்னை பகைத்த சகோதரர்கள், அவரை பார்க்கறதுக்கு அப்பா போன்றாரு, அவருக்கு சேரிட்டு போறாரு. நான் போறேன், உடனே நான் போறேன் அப்படின்ட்டு போறாரு. அப்போ அவர் எந்த அளவு தன்னுடைய சகோதரர்களை நேசிச்சிருப்பாரு. சகோதரர்களா இவர்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, யோசேப்புக்கு ஒரு லாபமுமே இல்லை. ஆனா அவருடைய நேசம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா சகோதரர்களை விசாரிக்க முடியாது, சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்படியா போறதுக்கு தக்கதான அன்பு அவர் என்ன பண்ணார்னா அவருடைய சகோதரர்களை என்ன பண்ணார்னா செலுத்தினார். இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறோம், அது பெருசு இல்லை. என்னை யார் பகைக்கிறா, என்னை யார் ஒதுக்குறா, அவங்கள்ட்ட நான் அதிகமா அன்பு செலுத்துறேன். என்னை நேசிக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன், இது நார்மல். இல்ல, இவங்க என்னை நேசிக்கவே இல்லை, இவங்க என்னை வெறுக்கிறாங்க, இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, என் மூச்சு திருப்பிட்டு போறாங்க, இப்படி இருக்கிறவங்க நான் நேசிச்சு வச்சுக்கோங்களேன், இதுக்குதான் பலன் உண்டு. தேவன் சொல்லுவாரு, நீ உன்னை நேசிச்சோம்னா நீ நேசிச்ச, உன்னை வெறுத்து ஒதுக்குனால நீயும் ஒதுக்குதானே செஞ்ச அப்படின்னு சொல்லுவாரு தானே. அப்போ நம்ம அன்பு செலுத்துறதுல நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அசட்டை பண்ணுதல் என்ன பண்ணாது,
வராது. நம்மளுடைய இளமையை குறித்து தானே அந்த யாருமே நம்மளை குற்றஞ்சாட்ட தேவன் என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அப்போ நம்ம அன்பு செலுத்துறதுல நம்ம என்ன பண்றோம்னா கடனாளிகளா இருக்கிறோம். நீங்களும் நானும் கட்டாயம் என்ன பண்ணிதான் ஆகணும், அன்பு செலுத்தி தான் ஆகணும். அன்பு இல்லாத மனுஷன் தேவனை அறிய முடியாது. நம்ம கண்ணால பார்க்கிற சகோதரர்களே நம்ம அன்பு செலுத்தலை அப்படின்னு சொன்னா தேவனை நம்ம எப்படி அன்பு செலுத்துவோம்? தேவனை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, அப்படிதானே? பார்க்காத தேவன் இடத்துல நம்ம எப்படி அன்பு செலுத்துவோம்? வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்னிடத்துல என்ன பண்ணு, அன்பு கூறு. சகோதரர் பார்க்கிற கண்ணுக்கு எதிராக பார்க்கிறதே அன்பு கூறல அப்படின்னா முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு ஆவியோடு நான் எங்க அன்பு செலுத்த தேவனிடத்துல? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முழு பலத்தோடு என்ன பண்ணணும்னா நம்மளை நேசிக்கிறவர்களை காட்டி நம்மளை வெறுக்கிறவர்களை அதிகமாக நேசிக்க என்ன பண்ணணும், நம்ம பழகிக்கணும். நம்மளுடைய அன்பு செலுத்தி என்ன பண்ணணும், அவர்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அன்புல தான் இருக்கு. நம்ம அன்பு எவ்வளவுக்கும் அவங்களுக்கு காட்டுறோமோ அவ்வளவுக்கும் அவங்க என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய சைட்ல என்ன பண்ணிடலாம், இழுத்துடலாம். தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். அப்போ நீங்களும் நானும் அன்பு செலுத்துறதுல குறைபற்றவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண முடியா, ஈசாயோட பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து விட்டுட்டார். இவரை மறந்தே போயிட்டார். இவர் ஒரு வனாந்திரத்துல ஆடு வச்சுட்டு இருந்தார். அவரு கேட்கிறாரு, இவனுக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஞாபகம் வருது, ஒருத்தன் அங்க ஆடு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்போ தகப்பனால மறக்கப்பட்ட இந்த தாவீது தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதை செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அவன் தேவன் மீது அன்பு செலுத்தினா, ரெண்டாவது தன்னை மறந்த தன்னை ஒதுக்குன தன்னுடைய குடும்பத்துல, அதாவது தன்னுடைய அப்பா மீது அவன் அன்பு செலுத்தினதுனாலதான் அப்பா சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து செஞ்சான். கீழ்ப்படிதல் எப்படி பிறகுது, அன்பு செலுத்தும் போதுதான் என்ன பண்ணுது, கீழ்ப்படிதல் உண்டாகுது. அப்போ தாவீது அவ்வளவா அன்பு செலுத்தினாலதான் அப்பாவோட வார்த்தையை எதிர்த்து பேசவே இல்லை. ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு. அவருக்கு நீர் என்னை கூப்பிடல, நான் ஆடுதலை வச்சுட்டு இருந்தேன், நீர் என்னை கூட்டு விடல, அவர் சொல்லி நீர் என்னை கூப்பிடணுமான்னு அவர் கேட்கல. ஏன்னா அவருடைய அன்பு, அவருக்குள்ள ஊற்றப்பட்டிருந்த இந்த தேவனுடைய அன்பு, அந்த அன்பு அவர் அப்பா மீது செலுத்தினதுனால அவரை எதிர்த்து பேச விடல. சரியா என்ன பண்ணாரு அப்படின்னா, அன்பு செலுத்தி தன்னுடைய அப்பா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சார். இன்னொன்னு, எல்லா சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனா தாவீது ஆடு மேய்க்க அனுப்புற அப்பாவே அதே அவர் மனரம்யமா ஏற்றுக்கொண்டு செஞ்சார். எதனால? அப்பா மீது உள்ள அன்பு. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கூடுபாடு மட்டும் எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நவுல் மோசேல ஜனங்கள் அழிக்க போறேன்னு சொல்லும்போது ஜனங்களுக்காக பரிந்து பேசுறார், கெஞ்சுறார். யாத்திராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த பகுதி 32வது அதிகாரத்துல நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, எப்படியாவது மன்னிச்சிருங்க, இல்ல அப்படின்னா ஏன் பேர கிறுக்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவா ஜனங்களுக்காக அவர், ஜனங்கள் மீது அவருக்கு எவ்வளவு ஒரு காரியம் இருந்ததுனால அவர் தேவன்கிட்டே ஜனங்களுக்காக என்ன பண்றாரு, பேசுறாரு. எவ்வளவு அன்பு. அந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள காணப்படுதா? யார்ட்டையும் கேட்க வேண்டாம், நம்மளே நிதானித்து அறியணும். அன்பு, அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும். அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்கொலைவை நாடாது. 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிக்கிறோம் அன்பு குறித்து. அன்புல நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நிலை நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் கனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அன்பு செலுத்துறதுல குறைவே பற்றக்கூடாது. முதலாவது வார்த்தையில நீங்களும் நானும் சரியா இருக்கணும். ரெண்டாவது தன்னுடைய நடக்கையில நீங்களும் நானும் சரியா இருக்கணும். மூணாவது தேவன் எதிர்பார்க்கிற அன்பு பிறருக்கு நம்ம என்ன பண்ணணும், செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 4வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவி. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் இருக்கா? ஆவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு குறித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏனோக்கு ஆவியில இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் வசனம் சொல்லப்பட்டது.
ஏனோக்கு குறித்து கொஞ்சம் தியானிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய வருஷம் வந்து 365 வருஷம் தான் அவர் உயிரோட இருந்திருக்கிறார். அவருடைய 65வது வயசுல தான் அவர் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய 65வது வயதுல அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறாரு. அநேக வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொண்டாரு. மூன்றாவது, தேவனுடைய வருகையை குறித்து அவர் தீர்க்க தரிசனமா முன்னாடியே சொன்னார். யூதா 14-15 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2வது வருகை குறித்து முதலா தீர்க்க தரிசனம் உரைத்தது இந்த ஏனோக்கு. அல்லேலூயா. இந்த ஏனோக்குக்கு பிற்காலத்தை குறித்துதான வெளிப்பாடு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏனோக்கு தேவனோட ஆவியில இருந்தாரு, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான், அதாவது தேவ ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆவியில என்ன பண்ணணும்னா அனலா இருக்கணும். எப்படி ஏனோக்கு தன்னுடைய 300 ஆண்டுகள், அவர் 65ல அவரு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. 300 ஆண்டுகள் அவர் தேவனோடு மாத்திரம் தான் சஞ்சரித்தார். துளி கூட ஒரு விலகவே இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ரி சொல்லுது. அப்போ ஏனோக்கு தேவனோடு நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்புல அவர் கட்டப்பட்டிருந்தார். தேவனுடைய அன்புல கட்டப்பட்டிருந்தனால தன்னுடைய குடும்பத்தை அன்பு செலுத்தினார். தன்னுடைய குடும்பத்தின் மீது அவருடைய நடத்தையில அவர் சரியா இருந்திருப்பார். அப்போ அவருடைய வார்த்தையில அவர் சரியா இருந்திருப்பார். அவரும் இந்த சப்ஜெக்டோட ஏனோக்கு முடிஞ்சிட்டு, ஆனா ரொம்ப மெயினா பார்க்கப்படுறாரு இந்த ஏனோக்கு. அல்லேலூயா. ஏனோக்கு ஒருவேளை 24 மணி நேரம் கூட தேவனோடு இருந்திருக்கலாம், தேவனோடு சஞ்சரித்திருக்கலாம். காணப்படாமலே போனாருன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. காணப்படாம போனாராம். அப்ப எந்த அளவு தேவனோடு அவர் ஆவியில இருந்திருப்பார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவி உள்ளவர்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். ஆவியில மறித்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நான் 24 மணி நேரமும் நான் ஆவியிலே இருக்க முடியும்? கேள்வி வருதா? ஆவியில இருக்கணும். எப்படி 24 மணி நேரமும் ஆவியில இருக்கிறது? தேவன் கொடுத்த வாய் இருக்கா? தேவன் கொடுத்த கை இருக்கா? துதிக்கலாமே, அவரை கைத்தட்டி பாடலாமே. எங்க வீட்டுக்கு அபி வருவான், நான் உட்காந்து ஏதாவது வேலை பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். அவன் சும்மா தன்னால கைத்தட்டி பாட்டு பாடிட்டே வீட்டுக்குள்ள வருவான். வந்துட்டு நான் எதுக்கு கைத்தட்டி பாட்டு பாடிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி, நான் சர்ச்சில் இருக்க நினைச்சிட்டேன் தான். என்னவோ அவன் சர்ச்சில் இருக்க நினைச்சான். இதெல்லாம் நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன், தன்னால நானே கை தட்டிட்டு இருப்பேன். அவ என்ன படித்து முடிச்சிட்டேன், உனக்கு தன்னால கை தட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்ப என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாய், இதை தேவனோட துதிக்கலாமே. 24 மணி நேரமா துதிக்கலாம் தானே. ஒருத்தட்ட பேசுறதுக்கு நம்ம வாய் வலிக்காது, துதிக்கிறதுக்கு வாய் என்ன பண்ணிடுவோம், வலிச்சிடும். என்ன பண்ணணும்னா, தேவனோடு ஆவியில நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இருக்கணும். ஆவியில இருந்தா மாத்திரம்தான் அநேக வெளிப்பாடுகளை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை எப்பொழுதும் நம்ம பிஸியா வச்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலே அந்த இடத்துக்கு தேவன் இறங்கி வந்துடணும். அப்புறம் நம்ம மாசத்தை குறித்து யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குமா? இருக்காது. நம்ம எப்போ என்ன பண்ணலாம், ஆவியிலே இருக்கலாம். அப்ப நீங்களும் நானும் தேவ ஆவியில என்ன பண்ணணும், இருக்கணும். முதலாவது அவருடைய வார்த்தை, நம்மளுடைய வார்த்தை சரியா இருக்கணும். 2வது நடக்கை, 3வது அன்பு, 4வது நம்மளுடைய ஆவி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீ இந்த பொச்சலை வணங்கு நேபுகத்நேச்சர் சொல்லும் பொழுது அவங்க தைரியமா சொல்றாங்க, என் தேவன் என்னை தப்புவிக்காம போனாலும் நான் இதுக்கு வணங்க மாட்டோம். இப்போ அந்த அக்னிக்குள்ள தள்ளப்பட்டுட்டாங்க. இந்த 3 பேரும் தேவனோட ஆவியில இருந்தனால நெருப்புங்கிற ஆவி அவங்கள தொடல. நெருப்பு அந்த புகையோட ஸ்மெல்லு கூட அவங்க சரீரத்துல இல்ல கஷ்டம் சொல்லப்பட்டிருக்கா. அந்த புகை கூட அவங்களுடைய மேல என்ன பண்ணலையா, படலையா, அந்த ஸ்மெல் கூட வரலையா. அப்போ அவங்க தேவனோடு இருந்த, அவங்களுக்குள்ள தேவனோடு இருந்த ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களா நீங்களும் நானும் என்ன பண்ணணும், மாறணும். எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும், நம்ம ஆவியில இருக்கணும். என்ன யோசிச்சாலும் அதை ஆவியின்படி செய்யணும். நம்ம என்ன காரியத்துல, நம்மளுடைய கிரியைகள் ஆகட்டும், எந்த காரியத்திலையும் ஆவியின்படி நம்ம செய்கிறவர்களா என்ன பண்ணணும்,
காணப்படணும். அல்லேலூயா. போர் அடிக்குதோ போர் அடிச்சாலும் நான் பேசுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் 5வது அதிகாரம் 27 முதல் 34 வரை உள்ள வசனம் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க ஆராதனை முடிஞ்ச உடனே. அதுல பாத்தீங்கன்னா 12 வருடமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஸ்திரீ 12 வருஷமா அவன் சரீரத்துல பலவீனம், உதிரப்போக்கு நிக்காம போகுது. இப்படி இருந்த சூழ்நிலையில ஏசப்பா வர்றாருன்னு தெரிஞ்சிச்சு. ஏசப்பாவோட சரீரத்தை தொட்டு நான் வந்து சுகத்தை பெற்றுவேன் அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. ஏசப்பாவோட சரீரம் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் பிடித்தாவது எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன? விசுவாசம். அவரை நான் ஏசப்பாவை நான் தொடரணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய ட்ரெஸ்ஸோட ஓரத்தை நான் தொட்டாலே எனக்கு சுகம் கிடைச்சிரும். அப்ப அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க. சூழ்நிலை நிக்காம போகுது, 12 வருஷமா இருக்குது. இது நடக்குமா? இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற சூழ்நிலையில அவ விசுவாசத்தோட அவருடைய சரீரத்தை பிடிச்சா சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் என் கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்த்து விசுவாசிக்கிறத விட இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, ஆனா நடக்கும். அப்படி காணாத நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமூகத்துல நம்ம விசுவாசித்து நமக்கு வேண்டிய காரியங்களை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அவர் ஒரு மலை அளவுக்கு விசுவாசத்தை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. சின்ன கடுகு, ஒரே ஒரு கடுகு எடுத்து உங்க வீட்டுல நீங்க எங்கேயா தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த கடுகு தேடி எடுக்க முடியுமா? முடியாது. அது எந்த மூலையில கிடக்கும். அப்ப அது எவ்வளவு குட்டியா இருக்கு. அந்த அளவு விசுவாசம் தான் தேவன் உங்களுக்கு என்கிட்ட என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணணும்? காணப்படணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம யோசிக்கிறோம், என் வாழ்க்கையில இது எப்படிதான் நடக்கும்? இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. தேவனே இது என் பிள்ளைக்கு செய்யணும்ப்பா, இதை நான் கண்டிப்பா என் பிள்ளைக்கு கொடுக்கணும், அவன் இருதயம் மகிழணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல நம்மளே அவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். தெரியுமா? நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கீங்களா? இது நடக்கவே நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி செய்ய முடியும்? தேவனுக்கு ஆலோசனை சொல்றோமா? அவர் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. நம்மளுடைய நெருக்கத்தை பார்த்து, நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து இது எனக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்ஸே இல்லை. ஆனா அதை தேவன் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவன் மீது இருக்கிற நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் வசனம் சொல்லுது. அப்போ விசுவாசத்துல நீங்களும் நானும் குறைவுபடவே கூடாது. அல்லேலூயா. நோவாவை தேவன் பேழையை செய்ய சொல்றாரு. அவர் பேழையை செஞ்சாரு. பேழையை செய்யும் பொழுது சர்ச்ல நான் பார்க்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்குது, அந்த 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 பூமியில கடலே கிடையாது. ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்காரு? ஜலப்பிரளயம் வரும், நீ என்ன பண்ணு, பேழையை உண்டு பண்ணு சொல்லியிருக்காரு. நோவா பார்த்தாரா ஜலப்பிரளயம் வரப்போத? பார்த்தாரா? பார்க்கல. ஜஸ்ட் தேவன் சொன்னாரு, அதை விட பேழையை கட்டினார், விசுவாசிச்சார். அது நடக்கும், கண்டிப்பா அது நடக்கும். தேவன் சொல்லிட்டாரு அது கண்டிப்பா நடக்கும்ன்ற ஒரு காரியத்தோட ஒரு பேழையை கட்டினாரு. பேழைக்குள்ள அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்மளுடைய விசுவாச குறைவுனால அநேக ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாம போகுது. உங்களுடைய விசுவாசம் குறைவுபட்டிருக்கனால நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளை நீங்களும் நானும் அடைய முடியாம போகுது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் விசுவாசத்துல நம்ம வர்த்திக்க நம்மளை என்ன பண்ணணும்? பெருக்கிக் கொள்ளணும். விசுவாசத்துல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? பெருக்கிக் கொள்ளணும். குறைவு வரும். சூழ்நிலை வந்து சாதகமா இருக்காது. அந்த சூழ்நிலையும் நம்ம விசுவாசத்தோட இருந்தா மாத்திரம்தான் நம்ம என்ன காரியத்துக்காக விசுவாசத்தோட தேவ சமூகத்துல இருக்கிறோமோ அதை நம்மளால பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பெருகணும். விசுவாசத்துல நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? குறைவுபடக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இளமையை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? அசட்டை பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய இளமைக்கு விரோதமா ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது? குற்றம் சாட்டிடக்கூடாது. இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா நிலைத்து நிற்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கற்பு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆதியாகமம் 39:9 சொல்லப்பட்டிருக்கு. போத்திபார் மனைவி நிமித்தமா ஒரு காரியம் யோசேப்புக்கு வருது. அந்த பாவத்துக்கு அவர் எவ்வளவு அழகா விலகி ஓடுறாரு பாருங்க. அவர்கிட்ட போத்திபாருடைய மனைவி கிட்ட போய் சொல்லல, உனக்கு விரோதமா எனக்கு விரோதமா, என்னை எஜமான உன் வீட்டுல வச்சிருக்காரு பத்தியா, இந்த எஜமானுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படின்னு அவர் கேட்கல. அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படி, நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அவ்வளவு அழகா அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி அந்த பாவத்துக்கு தன்னை விலகி காத்து கொள்ளுறாரு. இந்த காலகட்டத்துல ரொம்ப 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 மோசமாயிட்டு இருக்கு உலகம். ஒரு 2 மாச குழந்தை, 1 மாச குழந்தை விட்டு வைக்க பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, வயசானவங்களையும் பார்க்க முடியல. நம்ம நடுத்தரத்துல இருக்கிறோம். நமக்கு நடக்கிறதுக்கு 1 செகண்ட் போதுமா? போதும். ஆனா தேவன் இந்நாள் வரைக்கும், கற்பத்துல உருவானது முதல் இந்நாள் வரைக்கும் நம்மளை கிருபையா பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காத்து கொள்ளணும். அல்லேலூயா. யோசேப்பு எப்படி இந்த இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படின்னு சொல்லி அந்த பாவத்துக்கு தன்னை விலக்கி காத்து கொள்கிறாரோ, அதே போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். கற்பு அப்படின்னா அந்த காரியம் மட்டும் கிடையாது. புதிய ஏற்பாடுல தான் நீ ஒருத்தனோட சயனித்தான் அது தப்பு. புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடுல அந்த நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாடுல நீ ஒருத்தனை இச்சையா பார்த்துட்ட அப்படின்னால அவன் கூட நீ முடிஞ்சிட்டு, சாப்டரே முடிஞ்சிட்டு. அப்போ பாவம் எப்படி வருது? உன்னுடைய கண்கள்ல வருது, உன்னுடைய சிந்தனையில வருது, உன்னுடைய நினைவுகள்ல வருது. அப்போ எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணிடும்? காத்துக்கொள்ளணும். கற்புன்னு சொல்லும்போது அது ஒண்ணுதான் காரியம் கிடையாது. ஜீவனத்தின் பெருமை இருக்குது, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. மாம்சத்தின் இச்சை, இது மாம்சத்தின் இச்சை. இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்மள என்ன பண்ணணும்? விலக்கி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த காலகட்டத்துல தேவனுக்கு பிரியமா எப்படியாவது இருந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி இருக்குதான். இந்த உலகம் பாவத்துக்கு, இந்த உலகமே பாவம்னு வச்சுக்குவோமே. நோவா பூமி எப்படி இருந்துச்சு? கொடுமையா நிறைந்திருந்தது, பொல்லாங்கலாம் நிறைந்திருந்தது. அந்த பூமியில தான் அவர் இருந்தார். ஆனா தன்னை காத்து கொண்டார்ல. அதே போல இப்போ இருக்கிற பூமி இப்படி இருக்குது. இதுல நம்ம உத்தமலா, நம்ம நீதியா, நம்மள இப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக தேவன் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் இவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணுமே செய்யலையே, இதுதானே பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் பார்க்க தானே செஞ்சேன், அதுதான் தப்பு. நீ பார்த்துட்டு அப்படின்னாலே தப்பு பண்ணிட்டு அர்த்தம் வசனம் இருக்கு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் ஒருத்தர் கூட நம்மளோட இளமையை குறித்து நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது? இழிவா பேசிடக்கூடாது. நம்மளை ஏளனமா என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. அதனால நம்ம எல்லா காரியத்திலும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். தீனானுடைய லைஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த தேசத்து பெண்களை பார்க்க போனாலாம். ஆதியாகமம் 34:1-2 சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை பார்க்க போனா வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க வெளியில போகிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய இஷ்டம். அதுக்கு மேல தேவன் ஒருத்தர் இருக்கிறார். தேவன் விரும்புறாரா? அவ பெண்களை தானே பார்க்க போனா, ஆண்களை பார்க்க போனா சரின்னு சொல்லலாம். பெண்களை பார்க்க போனா தன்னுடைய கற்பை இழந்துட்டால, அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிட்டுல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் தன்னை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்துக்கொள்ளும் பொழுதுதான் தேவன் நம்மளுடைய கிரியைக்கு தக்க பலனை நமக்கு அளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் நம்மளை கை நீட்டி பேசாதவாறு நம்மளை தேவன் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்மளுடைய வாழ்க்கைன்னு வரும் பொழுது எல்லா சூழ்நிலையும், முதலாவது நான் சொன்னேன், வார்த்தையில நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கவனமா இருக்கணும். ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக நம்முடைய வாயின் வார்த்தை காணப்படணும். 2வது நடத்தை, நம்மளுடைய நடத்தை. விசுவாசிகள் உள்ள வர்றதற்கு நம்மளுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். 3வது அன்பு. நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல நம்ம பிறரை நேசிக்கணும். 4வது ஆவியில் என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் தேவனோடு இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் ஆவி என்ன பண்ணக்கூடாது? அவித்து போட விடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் ஆவியில செயல்படணும் நீங்களும் நானும். அடுத்து விசுவாசம். விசுவாசத்தில் நீங்களும் விருத்தி அடையணும். 6வது கற்பு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சரியா இருக்கும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு மாதிரியா சொல்லப்பட்டது. வரக்கூடிய பின்வருகிற சந்ததிக்கு நீங்களும் நானும் தான் முன்மாதிரி. நம்மளை பார்த்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வளருவாங்க. தீமோத்தேயுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நம்ம முடிக்கிறோம்.
விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்தது. நீ தேடுகிறது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேட்கிற சத்தியத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நிலை நிற்கணும், சத்தியத்தை கடைபிடிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய பின்வர சந்ததிக்கு நீங்களும் நான் தான் முன்மாதிரி. இப்போ நாங்கள் சண்டே கிளாஸ் எடுக்கிறோம், சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு நாங்க தான் முன்மாதிரி. நம்ம எப்படி செயல்படுறோமோ அதை பார்த்து தான் இந்த பிள்ளைங்க வளருவாங்க. பிரின்சியக்கா இப்படி இருக்காங்க, நானும் இப்படி இருப்பேன் அப்படின்னு வரக்கூடாது. சார் இந்த அக்கா இப்படி ஸ்பிரிச்சுவல் இப்படி இருக்காங்க, அவங்களுடைய நார்மலாக பர்சனல் லைஃப் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த அக்காவுடைய குணங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லத்தக்கதாக நம்மளுடைய சாட்சி முக்கியமானதாக இருக்கணும். அவங்க வளரத்தக்கதாக இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்மளுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்களும் நானும் தான் என்னது மாதிரி. அவங்க நம்மளை குறித்து பேசுறதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த 2வது ஆராதனைக்கு வந்த உங்களோட தேவன் பேசியிருப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். தேவன் பேசுகிற இந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் நம்மளை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் தேவன் நம்மளை என்ன பண்ண முடியும், உயர்த்த முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதவாறு தேவன் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்ட வார்த்தையின்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று நம்ம ஜெபிக்கலாம். இரவும் பகலும் எந்த நேரமும் உம்மோடுதான் வாழணும். இரவும் பகலும் எந்த நேரமும் உம்மோடுதான் வாழணும். கிருபை தாருமே எனக்கு, கிருபை தாருமே, கிருபை தாருமே, தினம் கிருபை தாருமே. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும் பா எனக்கு, நீங்க போதும் பா, நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும்பா. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய மகிமை பொருந்திய சன்னிதானத்திலிருந்து ஆண்டவரே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி சில காரியங்கள் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி நீங்கள் தந்த புத்திமதிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த புத்திமதிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த புத்திமதிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புப்படுது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 100 பலன் தருவதாக. உங்களுடைய வார்த்தை ஒன்று வெறுமையாக திரும்பக்கூடாதாண்டு ஒவ்வொருவரும் 100 பலன் கொடுக்கணும். செய்தி கொடுத்த மகளை இன்னும் பலப்படுத்துகிறார். வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்ளவும் அனைவருக்கு உண்டாக தன்னை ஆண்டவரே தேர்வுகளால் நிறுத்திக்கொள்ளவும் மகளுக்கு நீர் இன்னும் பலன் தரும்படி செல்லும். தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.